சென்னை வடபழனி ஆற்காடு சாலை சேதமடைந்து குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹரீஷ் வழங்க கேட்கலாம். ஹரீஷ், வடபழனியின் ஆற்காடு சாலையில் எந்த பகுதியில் சாலை குண்டும் குழியுமாக இருக்கின்றது? இதனால் அவ்வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் எந்த அளவிற்கு சிரமத்தை சந்திக்கிறார்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக மோகன், சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய இந்த ஆற்காடு சாலையில் சாலை ஓரங்களும் குறிப்பாக மெட்ரோ நீரானது சூழப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த பகுதியில் வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் நிச்சயமாக கடுமையான சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார். குறிப்பாக இந்த சாலையை பொறுத்த வரைக்கும் இந்த சென்னை வடபழனி இருக்கக்கூடிய சென்னை அரசினர் உயர்நிலை பள்ளிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த சாலையில் தான் இந்த நீரானு சூழப்பட்டிருக்கிறது. அதே சமயம் இந்த சாலை முழுவதும் குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் நிச்சயமாக வாகனத்தில் செல்பவர்களுக்கு இது பல்வேறு இடையூறாக தான் பார்க்கப்படுகிறது. அதே சமயம் இந்த சாலையிலே குறிப்பாக ஒரு வார காலமாக இந்த நீரானது சூழப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பள்ளி, அதாவது எதிர்புறம் இருக்கக்கூடிய இந்த உயர்நிலை பள்ளிக்கு வரக்கூடிய அந்த மாணவ மாணவிகளோ அல்லது அன்றாட பணிக்கு செல்லக்கூடிய பொதுமக்களோ அவர்கள் சாலையை கடக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய அந்த நீரை கடப்பதை மட்டும்தான் கவனிப்பார்கள். அதே சமயம் எதிரிலிருந்து வரக்கூடிய அந்த வாகனத்தை கருத்தில் கொள்ளாமல் தான் அவர்கள் சாலையை கடக்கும் அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அவர்களுக்கு விபத்து அடையவும் ஒரு வாய்ப்பாக தான் உள்ளது. அதே சமயம் இந்த பகுதியை பொறுத்தவரையும் இருபுறமும் ஒரு வழிச்சாலையாக இருக்கும் பொழுது எதிர்புறம் இருந்தும் வாகனங்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. அதே இந்த போக்குவரத்து காவல்துறையும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. இதே சமயம் இது போன்ற எதிர்புறம் இருசக்கர வாகனங்கள் வரும் பொழுது இது வழியாக, அதாவது வடபழனிலிருந்து கோடம்பாக்கம் நோக்கி செல்லக்கூடிய அந்த இருசக்கர வாகனமும் எதிரே மோதி ஒரு விபத்து அடையவும் ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும். அதே சமயம் அந்த போக்குவரத்து காவல்துறை இந்த பகுதியில் நின்று அது ஆய்வு செய்து, ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கு வரக்கூடிய மாணவ மாணவிகளையும் கருத்தில் கொண்டு எந்த ஒரு விபத்து அடையாமல் பார்க்க வேண்டியது போக்குவரத்து காவல்துறையான விஷயமாக தான் இருக்கிறது. அதே சமயம் இங்கே இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய தேங்கி இருக்கும் நீரை குறித்தும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளத்தை குறித்தும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கூறிய கருத்துக்களை பார்க்கலாமே. ஒரு வாரமாக இருக்கணும் அந்த தண்ணி. ரொம்ப வழி போகிறதுக்குலாம் ரொம்ப சிரமமாக இருக்காது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஜனங்க. இந்த தண்ணி வந்து நடவடிக்கை எடுக்கவே மாட்டேன்றாங்க. இது எந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு தெரியல. தண்ணி ரொம்ப கஷ்டப்படுறாங்கண்ணா. நான் 2 நாளாக பார்த்துட்டு இருக்கேன். நேற்றுலேருந்து பார்த்துருக்கேன். ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஜனங்க. நெரிச்சலான இடத்துல வந்து இவ்வளோ தண்ணி தேங்கி நிற்கிது. கவர்மெண்ட் அதை பார்த்து கொஞ்சம் சீக்கிரமாக சரி பண்ணணும். இது ஒரு வாரத்துக்கு மேலேயே இருக்குது. ஒரு வாரத்துக்கு மேலே இருக்குது. நல்ல மெயின் ரோடு இது. மெயின் ரோடில் இது யாரும் கண்டுக்காமையும் இருக்காங்க. இது உங்களுடைய இது பார்த்துட்டு வந்து சீக்கிரமாக சரி பண்ணுற மாதிரி பண்ணணும். டூ வீலருங்க வந்து அந்த பள்ளம் இருந்துச்சுன்னா தெரியாமல் பாவம் தடுமாறி விழுறாங்க. கார்பரேஷன் என்ன வேடிக்கை பார்த்துன்னு தெரியல. இது கொஞ்சம் லெவல் பண்ணி இந்த தண்ணியை கொஞ்சம் ரெடி பண்ணாக்கா மக்கள் கொஞ்சம் கிளியராக இருக்கும், நல்லா போகிறதுக்கும் வசதியாக இருக்கும். ஸ்கூல் வேறு இருக்குது இங்கே பக்கத்தில். ஸ்கூல் பசங்க வேறு பாவம் ரோடை கிராஸ் பண்ணி தண்ணி அடிச்சுட்டு போயிடுறாங்க. பசங்களாம் வந்து எல்லா ட்ரெஸ் எல்லாம் தண்ணி ஆகி சேர் ஆகிடு. பசங்களாம் கஷ்டப்பட்டு போகுதுங்க. அதுவும் ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு தண்ணியை பார்க்குதுங்களா வண்டியை பார்க்குதான்னு தெரியாது. ஏதாவது ஒன்று பார்த்து ஒன்று வண்டியை பயந்துலே தண்ணியில் காலை வச்சு விழுந்துருதுங்க, இல்லை வண்டியில் போய் மாட்டிக்குதுங்க. இவ்வளோ பிரச்சனை நடக்குது. ஆனால் இதை வந்து வேடிக்கை பார்த்துனது அரசாங்கம். இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும் அரசாங்கம். நல்ல ஒரு இந்த மாதிரி இல்லை, இந்த இடம் இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. இங்கேன்னு கிடையாது. இது கோடம்பாக்கம் மெயின் ரோட்லேயும் எப்படி இருக்குதுன்னா சந்துங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது கொஞ்சம் நீங்கள் தான் கொஞ்சம் அதை பார்த்து எதாவது செய்யணும், அவ்வளோதான். அதே சமயம் மோகன், இங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துப்படியும் இங்கே இந்த அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த மாணவ மாணவிகளும் பல்வேறு இடையூறுக்கார, குறிப்பாக அவர்கள் சாலையை கடக்கும் பொழுது அவர்கள் சீருடை அணிந்து செல்லும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய அந்த தண்ணீரானது அவர்கள் மேல் தெரித்துவிடும். அதற்கு உதாரணமே இங்கே வரக்கூடிய அந்த வாகனங்கள் கடக்கும்போது அதனால் அவர்கள் ஒரு வேறு வழி இல்லாமல் தான் ஒரு அவல நிலையுடன் தான் வகுப்பு செல்லு கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் ஒரு வாரத்திற்கு மேலாக சென்னையில் ஒரு முக்கிய சாலையாக பார்க்கக்கூடிய விஷயம் தான் ஒரு ஆற்காடு சாலை. ஏனென்றால் இந்த சாலையை பொறுத்தவரை பல்வேறு முக்கிய பகுதிகளுக்கு இணைக்கக்கூடிய சாலையாக இருக்கும் பொழுது இது போன்ற பிரதான சாலையில் ஒரு வார காலமாக இந்த நீரானது சூழப்பட்டிருக்கிறது. அதே சமயம் இங்கே இருக்கக்கூடிய இந்த சாலை சேதமும் இதுவரை சீரமைக்கவில்லை என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயம் இங்கே இருக்கக்கூடிய இந்த நீரை உடனடியாக அகற்ற வேண்டும் மற்றும் இந்த சாலையை சீரமைத்து தர வேண்டும் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மோகன்.
விவரங்களையும் காட்சிகளையும் பொதுமக்களின் கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் அவர்கள் சந்திக்கும் இன்னல்களையும் பதிவு செய்ததற்காக நன்றி ஹரிஷ்.